நாங்க பார்த்த அந்த 29 குடும்பத்தில் 4-5 குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும், முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏஜி சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்தையும் சந்திச்சு பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க. என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு, இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன். நாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கொயரி முதல்ல கேட்க போறோம். காரணம், இங்க எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த 3-4 மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். காலை 6:10க்கு முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ 2-3 பாக்கெட் வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கொயரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம சொந்தம், அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது. 140க்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140க்கு மேற்பட்டவங்க. நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட, நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்ல நான் 1 மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க. புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான். அதை செய்யாமல் அரசு இருக்கு. முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 360வது பாயிண்ட், யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கும் 18%இலிருந்து 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழகத்தில் 1000 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று
முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். முதல் கட்டமாக பேஸ் வைஸா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு 1000 டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம். மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன். தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க. கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க. இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவாரு? அரசனுடைய தலையாய கடமை ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை. சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள். உயிரை பாதுகாப்பது முதல் கடமை. ஆனா இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல, செயல்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும். துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும். கேம்ப் இருக்கணும். முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும். 2 கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி 2 கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாதவச்சேரிக்கும் போகணும். இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் எதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மாக் கடைகளுடைய மூடல், புரோகிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும். மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம். ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம். ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் 10 நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க 15 நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம். வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார், ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே 2 கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு. ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க. இல்லைங்க நான் பிரஸ் மீட்ல பேசுறேன். ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமா 1 வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நாம 107, 110 சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107, 110 சிஆர்பிசில அவங்கள பவுண்ட் ஓவர் என்கிற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க? அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது 107, 110 சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்க காமிச்சங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது. மற்றபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு கோட்டர் 120 ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்க எல்லாம் யாருங்க? அன்றாடம் காட்சிகள். இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது. ஐஎம்எஃப்எல், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக
மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும். குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மாக் கடையை மூடுங்க. வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க, கடந்த 30 ஆண்டுகளாக கல்வராயன் மலைத்தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு. யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபெண்டர்ஸா இருக்கிறாங்க, குண்டாஸா இருக்கிறாங்க, கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க, அவங்க மேல வாட்ச் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும், பவுண்ட் ஓவர் பண்ணணும். கல்வராயன் மலைத்தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காய்ச்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி, மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது, பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் இந்த சிஸ்டம் நடக்குது. அதனால தான் நாங்க கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். ரெண்டுக்குமே ஒரு தொழில் போய் உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்க இருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா. இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். எங்களுக்கு 50,000 கோடி ரெவென்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360ல சொன்னதைத்தான் நம்ம சொல்றோங்க. நான் புதுசா சொல்லல. இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா. கள்ளச்சாராயம் இவர் தான் வித்தாங்கன்னு சில வீட்டுல ரைடு பண்றீங்க. எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு. எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு? என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா? இல்ல நான் இன்னைக்கு காலையில வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சனா? ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா தலைநகரத்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா. எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சிறாங்க, அங்க போய் குடிச்சாங்க. இதெல்லாம் பாக்கெட் போட்டு டிவிஎஸ் 50ல கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க. இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் 3 நாள் குடிச்சவங்க, ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது. 5 ml 3 முறை. அதனாலதான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க. அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும். ஒரு கமிட்டி போறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போகணும், அங்கேயும் மக்கள் இருக்காங்க, 6 பேர் இறந்துக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சிக்காதீங்கன்னா நன்றி.